ஆக்சுவலாக இது சடன் vlog தான். இப்போ கிளம்பி வந்து வெள்ளிமலை போயிட்டுருக்கோம். இப்போ என் கூட வந்து நான் என் தம்பி ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டு பாண்டா ரஷ்யா அவர் வந்து வந்துட்டுருக்காரு. நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பட் பசங்க 2 பேர் தான் நாங்கள் கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்க. ஸோ போயிட்டு இன்றைக்கி வந்து அன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்ன பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தண்ணி நல்லா சூப்பராக வருது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் போகலாம் அப்படின்ற ஒரு சடன் பிளான் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நான் எல்லாம் மேலே ஏறும்போது போக உங்களுக்கு vlogல வந்து கண்டினியூ பண்ணுறேன். Close till I get up, time is barely on our side. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது வந்துட்டோம், வியூ பாயிண்ட் வந்துட்டோம். வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேம் வந்து சூப்பராக தெரியும். ஸோ 1 செகண்ட். தெரியும்டா. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே செம்மையாக தெரியுது. டேம் தண்ணி வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு. நம்ம இப்போ கீழே இருந்து அந்த ஒரு கார் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்தால் நம்ம வந்தோம். அந்த ரோடு வழியாக தான் வந்தோம். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, மேலே போயிட்டு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஏற்கனவே வந்து நான் 3 பேருமே ரொம்ப வெயிட்டில் போயிட்டு இருந்தோம். இப்போ 3 பேரும் வெயிட்டில் இருக்கோம். ஆனால் வண்டி சரி போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஸோ இப்போ போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் போன வீடியோ போய் பார்க்கலாம், ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த குரங்கு கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் போயிட்டே இருக்கும். இன்னும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரைட்டாக தான் இருக்குது. இந்த டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து இதை வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ரோடு இப்போ ஒரு கார் போனால் ஒரு பைக் போக முடியாது. அந்த கேப் வேறு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் உண்மையே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுற டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஓகே, ஸோ இப்போ கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பழங்குடியினர்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்கள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நெல் பயிர், நெல், வரகு, ஏன் நம்ம சேனலில் அதிகம் vlog வரல அப்படின்னா நம்ம வந்து வில்லேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த vlog அப்பப்போ வந்து அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதை vlog பண்ணுறது FT, சிபி அண்ட் கிஷோர், யோகேஷ் 3 பேர். பசங்களாம் நிறைய பேர் வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க நாங்கள் கொஞ்சம் நான் சடனாக போட பிளான்றதால கொஞ்சம் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வர முடியல. நம்ம குரங்கு கூட்டம்லாம் வரல, எல்லாம் வீட்டிலே இருக்கானுங்க. சடனாக போட பிளானு டக்குன்னு வந்துடுச்சு. நிறுத்தி எடுத்தோன்னே போகிறாங்க, கிளம்புது, பிக்கப் போகுது. பால்ஸ் எடுத்துப்பாங்கடா, அடுத்து பால்ஸ் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால நம்ம பாதியே கட் பண்ணி தான் போடுவோம். ஸோ இந்த ஊரோட பேர் மேல் வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா மாந்தோப்பு
சுற்றி பார்த்தீங்கன்னா கிழங்கு மிளகாய் இது வந்து பயிர் பண்ணுவாங்க, காய்கறி பயிரா. இந்த கிழங்கு வந்து சூப்பராக விளையும். மிளகாவும் பார்த்தீங்கன்னா சின்ன மிளகாய் தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்னா செம்ம காரமாக இருக்கும். காட்டுவான்னு சொன்னா என்ன சென்சார் போட வைக்கிறீங்க? ஸோ ரெயின் வேற வந்துக்கிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஓட்டுறதுக்கும் போகிறதுக்கும். வீடியோ வந்து மாற்றம் வரும், ஏன்னா வந்து ஒரே வீடியோவாக எதையும் போட முடியல என்னால். ஏன்னா வந்து ஒரே சீரியஸாக வந்து போட முடியாது, எந்த வீடியோவும் கண்டினியூவாக. ஆளை வந்து போர் அடிச்சிடும் உங்களுக்கும். ஆளை வந்து பாட்பாடாக பிரித்து போடுறோம். யார் சப்போர்ட் பண்ணுவா? அதான் யாரு பண்ணுவா? ஆனா இப்போ ஒரு வியூ வரும் பாருங்க, சும்மா அற்புதமா இருக்கும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க இந்த வியூவை. ஸோ டர்ன் ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பாருங்க இந்த வியூவு. அப்படியே மலை மேலே ஏறி இறங்கணும்னா அடுத்து வந்து பெரியார் ஃபால்ஸ் தான். ஸோ பெரியார் ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வருது. எப்பயும் நினச்சதை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் வருது. அதுவும் இல்லாமல் மழை சீசன் வேறுங்களாச்சா, ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏற்ற மாதம்னா பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அது வந்து தீபாவளி வரலுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே வந்து 2 மாதம் கொஞ்சம் தண்ணியெலாம் போய் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் வரதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் லைட்டாக நல்லா இருக்காது. நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய vlog வரும் நம்ம சைடில். நம்ம ஊரை சுற்றி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து இது வந்து வில்லேஜில் இருக்கவங்களாம் ஒரு சில பேருக்கு தெரியல. இது ஒரு சின்ன இதுதான், இருந்தாலும் வந்து இதை பார்க்கறது கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். இந்த பக்கம் வியூ பாருங்கள், பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் vlog பண்ணுறது வந்து ரியல்மி XT. ஸோ இதெல்லாம் vlog பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து GoPro, ஸோ கேமரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்லாம் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து கொடுக்கலாம். மைக் கூட இல்லாமல் வெறும் மைக் இல்லாமல் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மைக் வாங்க காசு இல்லை, ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மிரட்டக்கூடாது. சாரி நான் மிரட்டல, பட் இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி சேனல். கம்யூனிட்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த நம்மளோட பசங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம வாங்கி தருவோம், வேறு எந்த பர்பஸுமே கிடையாது. நம்ம பசங்க ஒரு 13 பேர் இருக்காங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வேண்டி தான் ஃபுல்லாகவே அமௌண்ட் கூட நாங்கள் எடுத்துக்குவோம். மீதி வந்து ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. காற்று வேறு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இதனால் கொஞ்சம் வீடியோ டைமில் போட போகிறேன். ஸோ அண்டில் இப்போ வந்து ஒரு வியூ, அற்புதமான வியூவு. ஸோ இந்த வியூவை பார்க்கணுன்னா வந்து கூகுள் மேப் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்த நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாக விசிட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஊரில் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு டைமாக வந்து பாருங்கள். ஸோ பார்த்து இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இதாக இருக்கும். ரஞ்சித் ஃபோன் வச்சுருக்கான்ல,
அங்கே இறங்குற மலை இங்கே தண்ணி இதெல்லாம் காட்டாரு வந்து பாரு தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துருக்குது பாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒரு போன வாரம் வந்து காட்டாறு வந்துச்சான். ஸோ தண்ணியெல்லாம் ரோட்லேயே செமையாக போயிட்டு இருந்துச்சு. மண்ணெலாம் சரிஞ்சு இப்போ தான் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது வழியெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அடுத்து இது இன்னொரு கிராமம், இன்னும் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்தால் கீழேயே பெட்ரோல் போட்டு வந்துடுங்க. மேலே வந்து 23 கிலோமீட்டர் வெள்ளிமலை டவுனில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இதை மறந்துடாதீங்க காய்ஸ். ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து vlog இப்போ வந்து பெரியார் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ பெரியார் ஃபால்ஸ் மேபி வந்து இன்னும் ஒரு டைம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரியார் ஃபால்ஸ் வந்துட்டுனா கொஞ்சம் பெரியார் ஃபால்ஸாக தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தவன் குளிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறான். ஸோ அது என்னன்றது தெரியல. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த வந்து எல்லாருமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. பரவாயில்லப்பா, அங்கே ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் ரோட் சரியில்லை, இங்கெல்லாம் கொஞ்சம் ரோட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து வந்துட்டோம், ஃபைனலாக வந்து ரீச் பண்ணிட்டோம். வீடியோ கட் பண்ண ஸோ ஆக்சுவலாக வந்து வந்துட்டோம் வெள்ளிமலை. இதில் வந்து பெரியார் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். ஸோ ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது, அதில் குளிக்கிறது தடை போட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் செக்ஷன் கொஞ்சம் அட்வென்ச்சராக விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள். ஓ மை காட், இப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். பைக்கர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வயசானவங்க தான், அதனால் அவங்க அளவுக்கு தாங்க முடியல. ஏய், நம்ம பைக்கெலாம் ரோட்டில் நிற்கிறான், அதை எடுத்து ஓரமாக விட்டுறோம். நான் எவ்வளோ பைக்கு பைக்கர்ஸு எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்துருக்குறாங்க. இவங்களெல்லாம் வந்து ப்ளாக் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த வியூ பாருங்கள், உங்களுக்கு ஸ்லோமோவில் காட்டுறேன், இன்னும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோவோட டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஸோ வீடியோ வந்து அடுத்தது வந்து மேகம் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறோம். ஸோ அண்டில் தென் பாய். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட்